மரியாதைக்குரிய ரிகார்டன் மேஜிக்கல் அகாடமியில எல்லாரும் பெருசா மதிப்பு கொடுக்கறது எதை? கண்டிப்பா அது மேஜிக்கான டேலண்ட் தான். அப்படின்னா அதுக்கு தகுதி இல்லாதவங்களோட நிலைமை என்ன? திறமை இல்லாதவங்க இந்த அகாடமியில முன்னேற ஏதாவது வழி இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, டஞ்சனுக்கு நான் வந்ததே மான்ஸ்டர்ஸ் அழிக்கதான். முயற்சி பண்ணா என்னால இதை நிச்சயம் முடியும். மேஜிக்கை யூஸ் பண்ணலனாலும் முடியும். பால்காவூர் மற்றும் அக்னி டெஸ்ட்ல வெறும் 1 நிமிஷம் மேஜிக்கை நாம அனுப்பும்போது அது மேக்னெட்டை உருவாக்குது. அதுக்கப்புறம் ஒரு அறிவார்ந்த சுடரை ஊக்குவிக்க முடியும். ரொம்ப கரெக்ட். சரி, இப்ப பார்க்கலாம். நான் யாரை கூப்பிடுறேன்னா உங்க முன்னாடி வரணும். வேல் வேல் செர்ஹோர்த்தோ, வேல் செர்ஹோர்த்தோ. நான் தான். எஸ் சார். என்ன விஷயம் சொல்லுங்க ப்ரொஃபசர் எட்வர்ட். உன்னை கிளாஸ்க்கு முன்னாடி இங்க வந்து நிக்க சொன்னேன். மறுபடியுமா? என்ன பண்றது? என்னாச்சு? இது ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் தான். உனக்கே தெரியும், ஃப்ளேமை உருவாக்குறதுக்கு நீ கேட்டலிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஓ ஃப்ளேம்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்த். சைலன்ஸ் ப்ளீஸ். நம்ம இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்டால பேசிக் மேஜிக்கை கூட சரியா பண்ண முடியல. புக் லேர்னர்னால இப்படிதான். அதனால தான் நோட்ஸ் எடுக்க மட்டும்தான் நீ லாய்க்குன்னு சொல்றாங்க போல இருக்கு. யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஓ ஃப்ளேம்ஸ், obey me. பர்மிஷன் இல்லாம இங்க டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டக்கூடாது. சியான் ஆல்ஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க ப்ரொஃபசர் எட்வர்ட். இந்த வில்லுக்கு சுத்தமா மேஜிக்கே தெரியலன்னு தெரியுது. நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சு பண்ணேன். இப்படி நடக்கிறது சகஜம்தான். நீங்க எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடி இப்ப பார்த்த மாதிரியே இந்த உலகத்துல மேஜிக்கோட மேலாதிக்கம் தான் முழுமையானது. மேஜிக் தான் இங்க அதிகாரம். மேஜிக்கோட பலமே சக்தி தான். நம்ம ஹீரோக்கள் எல்லாருமே மேஜிஷியன்ஸ். இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களோட மேஜிக் திறமை தான் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். ஆனா வெறும் புத்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு மேஜிக்கை பண்ண தெரியாதவங்களுக்கு திறமையானவங்க உருவாகிற இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. தன் தகுதிக்கு அப்பாற்பட்டு கனவு காண்ற மூடர்கள் உடனடியா இந்த அகாடமியை விட்டு வெளியேறது தான் அவங்களுக்கு நல்லது. இன்னைக்கு மறுபடியும் உனக்கு திறமை இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கல்ல. சியான், மறுபடியும் நீ டஞ்சனுக்குள்ள போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? போது எல்லாரும் போங்க இங்க இருந்து. வா கொலிதா, நீ எவ்வளவு திறமசாலியான ஒரு ஸ்டூடெண்ட். நீயும் இவனுக்கு சப்போர்ட் பண்றனா என்னால நம்பவே முடியல. உங்க எல்லாரும் விட வில் ரொம்ப நல்லவன், அன்பானவன் கூட. என் ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்றத ஒத்துக்க மாட்டேன். கோலட்டோ. நல்ல மனசும் கடின உழைப்பு மட்டும் இருந்துட்டா ஒருத்தனால பெரிய மெஜிஷியன் ஆக முடியாது. அது மட்டும் இல்ல, மேகியா வேண்டர் ஆகிறது கனவுல கூட நடக்காது. அதுக்குதான் கொஞ்சம் கூட திறமையா இல்லாத இவங்கிட்ட நம்ம நேரத்தை எதுக்காக வீணாக்கணும்? ப்ரொஃபசர் எட்வர்ட் சொன்ன மாதிரி
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஸ்கூலை விட்டு போயிடு. அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காத. ப்ரொஃபசர் எட்வர்ட் கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வேணும்னு உன்னை கூப்பிட்டு கேலி பொருள் ஆக்குறாரு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாதுங்கிறதும் உண்மைதானே. அது வில், அதுவும் இல்லாம என் மேல அக்கறை காட்ட உன்ன மாதிரி ஒரு அன்பான பொண்ணு இருக்கும்போது நான் நிஜமா லக்கி தானே. என்ன சொன்ன இப்ப நீ? என்ன இப்ப நீ சொன்னியே, முகத்தை அழகா வச்சுக்கிட்டு எப்படி சொன்ன? உன் மனசுல என்ன இருக்கு? ஒரு பொண்ணு பார்த்து இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, புரியுதா? சொல்றத கேளு. இனிமே நீ யாரக்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. அது என்ன மன்னிச்சிரு. சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்களை பாராட்டணும்னா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? ஆனா இப்ப நீ கோவப்படும் போது கூட கியூட்டா இருக்க. அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட போய் சொல்லல. போய் சொன்னா நீ கோவப்படலாம். இதுக்கு மேல எதுவும் பேசாத, புரியுதா? ஓ, ஒரு நிமிஷம் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் கொலத்தூர் லாயர். பேரு மட்டுமா இருந்தாலும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. நான் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏதாவது பிரச்சனையா வெல்? இல்ல, மறுபடியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆமா, ரொம்ப அழகுதான். எவ்வளவு இதமான வெளிச்சம் அது. சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் மகியா வேண்டர் தொடர்ந்து வானத்தை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்களுக்கு வானத்தை பத்தி எதுவும் தெரியாது. அவங்க இருட்டுல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகமே செலஸ்டியல் ஹோஸ்டால அச்சுறுத்தல்ல இருந்துச்சு. அப்போ 5 மந்திரவாதிங்க அவங்களுக்கு எதிராக போராடினாங்க. அந்த மந்திரவாதிகள் படையெடுப்பாளர்களா மாறினாங்க. வானத்துக்கு ஒரு பெரிய சீல் வச்சுட்டாங்க. அது மூலமா உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தாங்க. மேகியா வேண்டர். அதுக்கப்புறம் வந்ததுல சக்தி வாய்ந்தவங்களுக்கு அந்த பட்டம் கிடைச்சது. எல்லார் மனசுலயும் இந்த கனவு இருக்கும், அவங்கள மாதிரியே மந்திரவாதி ஆகணும்னு. உனக்கு நிஜமாவே தோணுதா? ஐஸ் மேடனோட வேண்டோ ஆல்பஸ் வீனோ இன்னும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்களா? நிச்சயமா. அங்க மேல ஜன்னல் ஓரமா உட்கார்ந்திருக்காங்க. இங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சூரியனும் நிலவுமா? ஆமா, உண்மையான வானத்துல சூரியனும் நிலவும் மிதக்கிறதா சொல்லுவாங்க. அப்படின்னா அது உண்மைதானா எல்பாரியா? பின்ன என்ன, வானத்துக்கு அந்த பக்கம் அழகான சூரியன் அஸ்தமனம் இருக்கு. அது தன்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் சகப்பா மாத்திடுமா. இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் அதுதானா. நம்மளால வானத்துக்கு நெருக்கமா கோட்டைக்கு மேல போக முடிஞ்சா, நம்ம மேகியா வேண்டரா மாறினா நம்மளால அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்க முடியும். அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். சரி, ப்ராமிஸ் பண்ணு. அது 2 சின்ன பசங்க அவங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்ட ப்ராமிஸ். ஆனா அவ அந்த ப்ராமிஸை நிறைவேற்றிட்டா. தன்னோட திறமையால சின்ன வயசுலயே மாகியா வாண்டர் பதவிய ஜெயிச்சவன்னு பேர் வாங்கினா. ஆனா நான் எந்த விதமான மேஜிக் திறமையும் இல்லாம சராசரியான ஒருத்தனை விட ரொம்ப குறைவா இருக்கேன். அன்னைக்கு பண்ண சத்தியத்தை விட்டு கொடுக்காம கனவை நனவாக்க நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். நீ இருக்கியே சரியான முட்டாள். ப்ரொஃபசர் வர்க்னர், கோவப்படாதீங்க. மறுபடியும் அனுமதி இல்லாம நீ டஞ்சனுக்கு போனல, தன்னன் தனியா நீ 7th ஃப்ளோருக்கு போயிருக்க. ஒரு நாள் கண்டிப்பா நீ சாகதான் போற பாரு. அது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ரொஃபசர். ஆனா அது அப்படின்னா என்னோட கிரெடிட்ஸ் ஒன்னு ஒரு ஈவில் கார்டை கொண்டு இருக்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால உனக்கு நான் இப்போ 2 கிரெடிட்ஸ் கொடுப்பேன். எஸ்.
மாகியா வேண்டர் ஆகணுன்ற ஆசையை நீ இன்னும் விடவே இல்லை போல. அது தப்பா? இங்க பாரு, அந்த டவருக்கு நீ போறதுக்கு முன்னாடி அப்பர் இன்ஸ்டிடியூட்டுக்கு நீ முன்னேறி போகணும். அப்படி பண்ணணும்னா நீ எழுதணும், மாயாஜாலம் பண்ணணும், மந்திரம் பண்ணணும். 3 கரிக்குலா கிட்ட இருந்தும் உனக்கு கிரெடிட்ஸ் வரணும். உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது, அதனால ஸ்பெல் ஒர்க்குக்கு உனக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நடைமுறையில கவனம் செலுத்துறேன். உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், வெறும் நடைமுறையை மட்டுமே நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தன்னா நீ நினைக்கிறத உன்னால சாதிக்கவே முடியாது. அதுவும் மேஜிக் யூஸ் பண்ண தெரியாத ஒரு பையனால. இருந்தாலும் நான் ஒழுங்கா நான் சொல்றத கேளு. உன்னால கிராஜுவேட் ஆக முடியுமானே தெரியாது, மேகியா வேண்டாம்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நடந்த எல்லா எக்ஸாம்லயும் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த வார கடைசிக்குள்ள எப்படியாவது நீ 4 கிரெடிட்டை ஜெயிச்சே ஆகணும். என்ன இந்த வார கடைசிக்குள்ளயா? அதுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துருச்சு. நான் முழு முயற்சி பண்றேன், நோட்ஸ் தேடி பாக்குறேன். இதோ இருக்கு 4 கிரெடிட்ஸ், 4 கிரெடிட் மான்ஸ்டர். ப்ரொஃபசர் க்ரூனோவோட லெக்சர்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க ஒருவேளை சரி, அது இங்க பாரு. இங்கதானே? இது நான் எனக்கே சொல்லிக்கிறேன்னு. 6th ஃப்ளோர்ல பாஸ்கர்வில்னு ஒன்னு இருக்கிறதா எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. புக்கையே படிச்சிட்டு இருக்கவன் இன்னும் அதை டிஃபீட் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொஃபசர் வாக்னர். டேய் என்ன விடுடா டேய். ஐயோ கட்டி பிடி கூடாது. என்ன மூச்சு விட விடு. ரொம்ப நன்றி. சரி சரி விடு விடு. நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. 6வது ஃப்ளோர் பாஸ்கர்வில். அதோட திறமையே இல்லாதவனை மொத்தமா நான் ஒழிச்சு கட்ட போறேன். சரி, இன்னைக்கு நைட் எனக்கு 4 கிரெடிட்ஸ் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி கூட நான் பாஸ்கர்வில்லோட சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. அது எப்ப நெருப்ப கக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போன தடவை மாதிரி தீக்காயம் ஏற்படாம தப்பிக்கலாம். உனக்கு எஞ்சி கேடுக்கிறேன் கீகி, உன்னோட மூக்க தான் நான் நம்பி இருக்கேன். திறமை இல்லாதவங்களா இந்த அகாடமில இருக்க அவசியம் இல்லை. நீங்களும் அப்படிதானே நினைக்கிறீங்க? ஆமா, நீ சொல்றது சரிதான் சியான். முதல்ல அந்த மான்ஸ்டருக்கு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறமா இவன் கிட்ட வரலாம். அப்படி பண்ணாதான் கிரெடிட்ஸ் கிடைக்கலன்னு அவனை இங்கிருந்து வெளியேற்றுவாங்க. ஆனா இதுல நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாதுல்ல சியான்? 6th ஃப்ளோருக்கு நம்ம 3 பேரும் இப்படி வந்திருக்கோமே. நான் யாருங்கிறது உனக்கு தெரியாதா? மன்னிச்சிரு, அவன் ஒண்ணும் அந்த மாதிரி சொல்லல. ஆமா சியான், நீ ரொம்ப திறமைசாலி. இந்த உலகத்துல மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாதவன்லாம் மேகியா வாண்டரை பத்தி பேசவே கூடாது. அவன் பேசும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த அகாடமில இருக்க அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. இங்க பாருங்க, நம்ம டார்கெட் பாஸ்கர்வில். முதல்ல இந்த பகுதியில நம்ம தேடுவோம். யாரோட அலறல் சத்தம் அது? அப்படின்னா இந்த ஃப்ளோர்ல யாரோ தாக்கப்பட்டு இருக்காங்க. வைப்ரேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல. ஈவில் சென்டினல் 10 கிரெடிட் கிடைக்குமே. ஆனா இது ஒரே நேரத்துல 5 பேரை அடிச்சு கொன்னுடும்.
சென்டினல் இனம்லாம் இன்னும் ஆழத்துல தானே இருக்கணும். அதுவா மேல ஏறி வந்துச்சா? அது யாரு? சியான், தள்ளி போ, எடுத்து போ. அவன் மேஜிக் பலன் கொடுக்கல. இந்த மேஜிக் வேற லெவல்ல இருக்கு. லாஸ்ட். கண்டிப்பா அவனால ஜெயிக்க முடியாது. நான் அவனுக்கு உதவி செய்யணும். இல்ல, வேண்டாம். நான் ஏன் அவனை காப்பாத்தணும்? என்ன அவன் எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கான், என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பான். இவனால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னு இருக்கேன். ஒருவேளை நான் ஓடிட்டேன்னா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? வில், உனக்கு ரொம்ப நல்ல மனசு. மத்தவங்கள விட நீ ரொம்ப துணிச்சலானவன். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க எல்ஃபை. எனக்கு உன் பக்கத்துல இருக்கணுங்கிற ஆசைதான். உனக்கு தகுதியானவனா இருக்கணுங்கிற ஆசைதான். ஆனா நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கேன். அதனாலதான் நான் கடைசியில இருக்கேன். நான் எப்பவும் ஒரு தனி ஆளாதான் இருப்பேன். ப்ரொஃபசர் எட்வர்ட், என்ன இந்த நேரத்துல இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? சியோனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டஞ்சனுக்கு பர்மிஷன் இல்லாம போயிருக்காங்க. என்ன சொன்னீங்க? அனுமதி இல்லாம சியோன் அங்க போயிட்டான். டஞ்சன் ரொம்ப பெருசு. அவங்க அங்க எங்க இருக்காங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடி. அவங்க எந்த ஃப்ளோருக்கு போயிருக்காங்க? 6th ஃப்ளோருக்கு. அப்படின்னா கண்டுபிடிக்க தேவையே இல்லை. என்ன? ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே வில் இருக்கு. இந்த பையன் நாம் கிண்டல் போன அதே விருந்தாடா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. வில் ஒரு உண்மையான மாவீரன். இப்ப நீ என்ன சொல்ல வர? யாருக்குமே கிடைக்காத சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரெங்க் இருக்கு. டுவார்ஃப் மாதிரி உறுதியான உடலமைப்பு. எதிரியை ஒரு முறை பார்த்த உடனே அவனோட சக்திகளையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் தெரிஞ்சுப்பான். நான் இதை ஏற்கனவே பார்த்திருக்கேன். வில்லால மேட்ச்க்கு கொஞ்சம் கூட யூஸ் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். அப்படி இருந்தாலும் மேஜிக் நிறைஞ்ச இந்த உலகத்துல அவன் ஒருத்தன் தான் மாவீரன்.
மின்னல கூட வெட்ட முடியும். உனக்கு அடிப்படல? என்ன விளையாடுறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். இத ஒத்துக்கவே மாட்டேன். மேஜிக்னா என்னன்னே தெரியாத ஒருத்தன் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும்? ப்ரொஃபசர் எட்வர்ட், வில் சர்ஃபோர்ட்டுக்கு மொத்தம் 10 கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கதை உலகத்தையே தான் மூளையால மாத்தின ஒரு பையனோட கதை. வாண்டையும் ஸ்வாடையும் இணைக்கக்கூடிய கதை தான் இந்த விஸ்டோரியா. விஸ்டோரியா வாண்டட் ஸ்வாடில் அடுத்து வருவது எபிசோட் 2, தோ அன்டாண்டட்.